வணக்கம். இது மைண்ட் மாற்றம். லா ஆஃப் அட்ராக்ஷன். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. லைஃப்பில் பெருசாக சக்ஸஸ் ஆகணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், கார், வீடு, நல்ல வேலைன்னு நம்ம ஆசைப்படுற எல்லாமே இந்த யூனிவர்ஸ் நமக்கு தரும்னு சொல்கிறாங்க. நாமும் அதை நம்பி ஆசையாக அஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறோம், விஷன் போர்டு ரெடி பண்ணி ஓட்டுறோம், தினமும் கண்ணை மூடி நமக்கு அது கிடைச்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஆனால் நிஜமாவே உங்கள் மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க, நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே நமக்கு உடனே நடந்துடுதா? இல்லைல்ல. நிறைய பேருக்கு நம்ம இவ்வளோ பாசிட்டிவாக ட்ரை பண்ணியும் நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்கலை, இன்னும் ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சில நேரங்களில் வேலை செய்ய மாட்டேங்குது? நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் தெரியுமா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் ரூல் இருக்கு. அதை நம்மள 90% பேர் கவனிக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுடுறோம். இந்த யூனிவர்ஸ் நமக்கு எதை தரணும், எப்போ தரணும்னு முடிவு பண்ணுறது நம்ம மனசில் இருக்கிற வெறும் ஆசையையோ இல்லை பேராசையோ வச்சு மட்டும் இல்லை, நம்ம செய்கிற ஒரு முக்கியமான ஆக்ஷனை வச்சு தான். அது என்ன ஆக்ஷன், இந்த பிரபஞ்சத்தோட ரகசிய கணக்கு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப ஆழமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் லைஃப்பை மாற்ற போகிற வீடியோ இது, அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வரிகளை உங்கள் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க. பிறருக்கு நீ கொடுப்பதே உனக்கு திரும்ப வரும். செல்வம் பெருக, பிறர் வளர உதவி செய். பிரபஞ்சத்தின் கணக்கு எப்போதும் துல்லியமானது. இந்த பிரபஞ்சத்தோட கணக்கு எப்போவுமே ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்கும். அதில் ஒரு பைசா கூட, ஒரு புள்ளி கூட தப்பாகவே ஆகாது. நாம் என்ன நினைக்கிறோன்னா, மற்றவங்க கிட்டே இருந்து நமக்கு நல்லது நடக்கணும், மற்றவங்க நமக்கு உதவணும், மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு நம்ம எப்போவுமே வெளியில இருந்து மற்றவங்க கிட்டே இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் யூனிவர்ஸோட ஆக்சுவல் விதி என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் முதல்ல மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அன்பு வேணுமா, முதல்ல மற்றவங்களுக்கு அன்பை கொடுங்க. உங்களுக்கு உதவி வேணுமா, நீங்க 4 பேருக்கு உதவ ஆரம்பிங்க. நம்ம மனசுல இருக்கிற சில தப்பான எண்ணங்கள், சில பிளாக் வேஜஸ் தான் நம்ம கேட்குற விஷயம் நமக்கு கிடைக்காம தடுக்குது. இதை மென்டல் பிளாக் வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரரோ நல்லா இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு கார் வாங்குறாங்க, இல்லை பிஸ்னஸில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு சின்ன பொறாமை வரும். அவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடைக்குது, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் வரும். இந்த பொறாமையும் ஏக்கமும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கிடும். நீங்கள் வெளியில் என்னதான் பாசிட்டிவாக மாற ட்ரை பண்ணினாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த நெகட்டிவிட்டி பிரபஞ்சத்தோட உங்களை கனெக்ட் ஆக விடாது. இந்த தடையை உடைக்கணும்னா நம்ம முதல்ல கொடுக்குற குணத்தை, மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற குணத்தை வளர்த்துக்கணும். இங்கே கொடுப்பது அப்படின்னோ இல்லை உதவி அப்படின்னோ சொன்ன உடனே நம்மளை நிறையா பேர், என்கிட்டே காசு பணம் இல்லை, நானே கஷ்டப்படுறேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது, அப்போது வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண முடியுமான்னு தப்பாக நினைப்பீங்க. ஆனால் பிரபஞ்சம் உங்ககிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை எதிர்பார்க்கல. உதவிங்கிறது வெறும் பணம் மட்டுமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல அறிவு. ஒருத்தர் சோர்ந்து போய் சோகமாக உட்கார்ந்துருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் போய் பேசுகிற ஒரு பாசிட்டிவான வார்த்தை, ஒருத்தரோட பிஸ்னஸையோ இல்லை அவங்களோட சின்ன திறமையையோ மனசார பாராட்டி அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன், இது எல்லாமே மிகப்பெரிய உதவிதான். உங்களை விட திறமையிலையோ வசதியிலையோ கம்மியாக இருக்கிற ஒருத்தரை உன்னால் முடியும், நீ ஜெயிப்பன்னு கை தூக்கி விடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான உதவி. பிரபஞ்சம் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்குறீங்கன்னு பார்க்காது, எந்த மனசோட கொடுக்குறீங்கன்னு உங்கள் எண்ணத்தை தான் பார்க்கும். அதனால தான் முன்னோர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, விதைத்தவன் மட்டுமே அறுவடை செய்ய முடியும்னு.
நீங்க மண்ணுல என்ன விதைய விதைக்கிறீங்களோ அதுதான் மரமா வளர்ந்து உங்களுக்கு பலன் தரும். நீங்க வேப்பங்கொட்டைய நட்டுட்டு தினமும் அதுக்கு தண்ணி ஊத்திட்டு எனக்கு மாம்பழம் வேணும்னு ஆசைப்பட்டா எப்படி கிடைக்கும்? அது இயற்கைக்கு எதிரானது, நியாயமே இல்லாததுல. அதே மாதிரி தான் உங்க லைஃப்ல செல்வம் பெருகணும், நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், எல்லாரும் உங்களை மதிக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல மத்தவங்க வளர்றதுக்கு, அவங்க முன்னேறதுக்கு உங்களால முடிஞ்ச நல்ல எண்ணங்களையோ நல்ல வார்த்தைகளையோ இல்ல உதவிகளையோ செய்யணும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்க லைஃப்ல சக்சஸா அறுவடையாகும். நீங்க உதவிய விதைச்சா பிரபஞ்சம் உங்களுக்கு வெற்றிய அறுவடை பண்ணி தரும். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன்கிட்ட ரொம்ப கம்மியான அளவு தான் விதை நெல் இருந்தது. அவனோட குடும்பமே பசியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நிலத்துல விதைக்கிறதுக்கே அவன்கிட்ட நெல் பத்தாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணானா, அந்த விதை நெல்லுல ஒரு பகுதியை எடுத்து அவங்கள விட மோசமான சூழ்நிலையில பசியால அழுதுட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரரோட குடும்பத்துக்கு சமைக்க கொடுத்தான். மீதி இருந்த ரொம்ப கம்மியான நெல்லை மட்டும் நம்பி நிலத்துல விதைச்சான். ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. உனக்கே கஞ்சிக்கு வழி இல்ல, இதுல உனக்கு தருமம் ஒண்ணுதான் குறைச்சல்னு சொன்னாங்க. ஆனா அந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, மத்தவங்க நிலத்துல எல்லாம் விளைச்சல் கம்மியா இருந்தது. ஆனா இந்த விவசாயியோட நிலத்துல மட்டும் நெல் மணிகள் கொட்டி கிடந்தது, பெரிய விளைச்சல். அவன் கொடுத்த அந்த ஒரு சின்ன உதவி பிரபஞ்சத்தோட விதியினப்படி அவனுக்கு பல்லாயிரம் மடங்கா திரும்ப கிடைச்சது. இதுதான்ப்பா கொடுப்பதன் ரகசியம். நம்ம இந்த உலகத்துக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கே திரும்ப வரும். இந்த யூனிவர்ஸ் ஒரு பெரிய எக்கோ பாக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு எதிரொலி கூட மாதிரி வேலை செய்யுது. நீங்க ஒரு பெரிய மலைக்கு முன்னாடி நின்னுட்டு அன்பு அப்படின்னு சத்தமா கத்துனா அந்த மலை திரும்ப உங்களுக்கு அன்பு அன்புன்னு தான் எதிரொலிக்கும். அதை விட்டுட்டு அங்க நின்னு கோவமா கெட்ட வார்த்தையில கத்துனா அதே கோவமும் கெட்ட வார்த்தைன்னா திரும்ப உங்களுக்கே கேட்கும். இதே லாஜிக் தான் நம்ம லைஃப்லயும். எனக்கு யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட பணமே இல்லை, என் லைஃப் ஏன் இப்படி கேவலமா இருக்குன்னு நீங்க தினமும் நெகட்டிவா புலம்பிக்கிட்டே இருந்தா இந்த யூனிவர்ஸ் ஆமா உன் லைஃப் அப்படிதான் இருக்கும்னு அதே தான் திரும்ப திரும்ப உங்க லைஃப்ல கொண்டு வந்து தரும். ஸோ தயவு செஞ்சு உங்க வார்த்தைகளை மாத்துங்க, உங்க எண்ணங்களை மாத்துங்க, பாசிட்டிவான விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு தப்பான சுயநலமான வழியில் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும், என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டில், அதாவது பற்றாக்குறை மனப்பான்மையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த யூனிவர்ஸோட நிஜமான நேச்சர் என்ன தெரியுமா? அபண்டன்ஸ், அதாவது எல்லையற்ற பேராற்றல். இந்த உலகத்துல எல்லாருக்கும் தேவையான எல்லாமே கொட்டி கிடக்கு. கடல்ல இருந்து நீங்க ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்தாலும் இல்ல ஒரு பெரிய குடம் தண்ணி எடுத்தாலும் கடல் தண்ணி குறைஞ்சிட போறதில்ல. அதே மாதிரிதான் மத்தவங்க நல்லா இருக்கணும், அவங்க வளரணும்னு நீங்க நினைச்சு அவங்களுக்கு உதவும் போது உங்ககிட்ட இருக்கிறது என்னைக்கும் குறைஞ்சிராது. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கான கதவுகளை இந்த யூனிவர்ஸ் பெருசா பிரம்மாண்டமா திறந்து வைக்கும். சரி, இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம டெய்லி லைஃப்ல நம்ம எப்படி கொண்டு வர்றது? பிரபஞ்சத்தோட வைப்ரேஷன் கூட நம்ம எப்படி அலைன் ஆகிறது? அதுக்கு 3 எளிய வழிகள் இருக்கு. இதை இன்னைக்கே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலாவது, கிராட்டிடியூட். உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ, ஒரு சின்ன வீடு, ஒரு சாதாரண வேலை, சாப்பாட்டுக்கு சோறு இருக்கா, அதுக்கு முதல்ல மனசார பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. என்கிட்ட இது இல்லையேன்னு புலம்புறத நிறுத்துங்க. இரண்டாவது, நோ ஜெலசி. உங்க கண்ணு முன்னாடி உங்க ஃப்ரெண்டோ இல்ல வேற யாரோ ஜெயிச்சா அவங்கள மனசார பாராட்டுங்க. அவங்க சக்சஸை நீங்க கொண்டாடும் போது அந்த சக்சஸ் உங்களையும் தேடி வர ஆரம்பிக்கும். மூன்றாவது, டெய்லி ஹெல்ப். தினமும் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு என்னால யாருக்காவது ஒரு சின்ன உதவியாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க. அது ஒருத்தருக்கு சொல்ற நல்ல வார்த்தையா இருக்கலாம், இல்லனா பசியில இருக்கிற ஒரு நாய் பூனைக்கு வைக்கிற உணவா கூட இருக்கலாம்.
இங்கே தான் லா ஆஃப் கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது. கர்மானா ஏதோ தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும்னு மட்டும் நினச்சி பயப்படாதீங்க. கர்மாவோட உண்மையான அர்த்தம் காஸ் அண்ட் எஃபெக்ட். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யும்போது நீங்கள் அறியாமலேயே இந்த யூனிவர்ஸோட அதிர்வலைகளோட கனெக்ட் ஆகுறீங்க. நீங்கள் ஒருத்தரோட வளர்ச்சிக்கு அவங்களோட சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ் உங்களை ஸ்பெஷலாக நோட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இவன் 4 பேருக்கு நல்லது பண்ணுறான், அப்போது இவனுக்கு நாம் இன்னும் நிறையா கொடுக்கணும்னு இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி அள்ளி தரும். இந்த பிரபஞ்சமே உங்களை மேலே கொண்டு போய் உட்கார வைக்கும்.